நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்றா ஹீரோ பார்க்கறதுக்கு. பட் ஹீரோட அம்மா வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அலோவ் பண்ணல. ஸோ அப்பதான் வந்து அந்த டாக்டர் வந்து ஹீரோட அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 4 days நடந்தது எல்லாமே அவன் மறந்துட்டான். நர்வ்ல ஏதோ டேமேஜ் ஆகி அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் யாருன்னே தெரியல. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இங்க அந்த சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸோ ஹீரோயின் சுத்தமா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அவன் பழைய மாதிரி வந்து ஆயிட்டான். பழைய மாதிரி எப்படி இருந்தானோ எல்லாரையும் புள்ளி பண்றது அதே மாதிரி ஆயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருமே எங்களை கூட பார்க்க விட மாட்டாங்க. ஹீரோட அம்மா செம்ம கார்டு எல்லாம் வச்சு அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவனுக்கு வந்து எந்த பழைய விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள போனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு F4 கேங் கிட்ட கேக்குறான். அவனுங்களும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். இந்த மாதிரி உனக்கு என் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் வந்து ஹீரோ வந்து நீ யாருன்னே தெரியல, எதுக்கு நீ என்ன பிடிக்கிற, இது எவ்வளவு காஸ்ட்லியான தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி புலி பண்றான். சோ அங்கே நம்ம ஹீரோனை துரத்தி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து சொல்லி ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். பட் வந்து அவனுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஸோ மட்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்தும் போது அவனுக்கு மண்டை வலி வந்துடும். வந்துட்டு அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவான். இதை பார்த்துட்டு ஹீரோட அம்மா செம்மையா கத்திட்டு நம்ம ஹீரோயினை வந்து வீட்டு விட்டு வெளியே துரத்தி விடுவான். ஸோ வெளியே போன நம்ம ஹீரோயின் வெளியே போக மாட்டா. கேட் வெளியே நிப்பா. இந்த மாதிரி நான் ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நின்றுட்டே இருப்பா கேட் வெளியவே. ஸோ நம்ம ஹீரோட அம்மா வந்து அலோவே பண்ண மாட்டா. ஹீரோயின் வந்து கேட் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நைட் ஆயிடும். நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோனை பாக்கிறதுக்காக அந்த அவ்வளவு மழையிலயும் வந்து கொடை பிடிச்சிட்டு வந்திருப்பா. வந்துட்டு சொல்லுவா, நீ இங்க நிக்கிறதே வேஸ்ட். பிகாஸ் ஹீரோக்கு வந்து நீ யாருன்னே தெரியல. டைம் வேஸ்ட் பண்ணாம உன் லைஃபை போய் பாரு அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா, இல்ல நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவா. இந்த மாதிரி நம்ம 2 பேருமே ஹீரோ ஒன்னாதான் லவ் பண்றோம். நீங்களும் அவன் நல்லா வரணும் தான் நினைக்கிறீங்க, நானும் அவன் நல்லா வரணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது பின்னாடி ஹீரோ வந்துருவான். ஹீரோ வந்துட்டு, நீ இன்னும் இங்க இருக்கியா, நீ ஏன் போக மாட்டேற, ஏன் உயிர் எடுக்கிற, எனக்கு நீ யாருன்னே தெரியல, நான் லவ் பண்ணியிருந்தா கூட ஒன்ன லவ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பர்சன் எனக்கு கண்டிப்பா பிடிக்காது, எனக்கு நல்லாவே என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஷர்ட்டை பிடிச்சி அவன் வந்து புஷ் பண்ணி விட்டுருவான். அப்ப ஹீரோயினுக்கு வந்து செம்மையா ஹர்ட் ஆயிடும். அவன் வந்து ஹீரோவே போன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அங்க இருந்து போயிடுவா. ஹீரோ வந்து உள்ள போகும்போது அப்பதான் வந்து அவ கையில வந்து ஹீரோயினோட நெக்லஸ் பார்ப்போம். அதை பார்க்கும்போது உனக்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வரும். ஹீரோ போட்டு விட்டது, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது, எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வந்துடும் நம்ம ஹீரோக்கு. செம்மையா தலைவலிக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக போகும்போது அவங்க அம்மாவே வந்து அலோவ் பண்ணுவான். இந்த மாதிரி கேட் தந்தோடங்க அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பான். அப்போ வந்து அவன் மனசு